விவசாயிகளுக்கு வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வேளையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 40 போய் ரூ. 100 போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு விலை வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 25, 30ன்ற இருந்த விலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 100, 150, 200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி விலை ஏறிக்கிறதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு முகூர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த 2 முகூர்த்தமும் வந்து தேய்பிறை முகூர்த்தம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு ரூ. 100 விலை கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு வந்து எப்போ வளர்பிறை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 17ஆம் வந்து நமக்கு வளர்பிறை வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஒரு தேய்பிறை முகூர்த்தம், அதுக்கப்புறம் வந்து வளர்பிறை. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 3 வளர்பிறை முகூர்த்தம். இங்கே ஒரு வளர்பிறை முகூர்த்தம், இங்கே ஒரு முகூர்த்தம், இங்கே ஒரு முகூர்த்தம். அதனால் வந்து விலை இப்போ மாறுற விலை ரூ. 40, ரூ. 100 போய் அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வளர்பிறை, அது இல்லாமல் ஊர்களில் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் எல்லா ஊர்லேயும் வந்து இப்போத்துலேருந்து நமக்கு ஆடி மாதம் வரையும் வந்து நமக்கு திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலே இந்த விலை வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிராஃப் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது கீழமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து விலை ஏற்றம் வந்து கிடைக்கல. கிராஃப் வந்து ட்ரெண்டு மாறலன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அது இப்போ அப்படியே வந்து இப்படி போய் இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதம் ஆரம்ப கட்டத்தில் விலை நமக்கு கிடைக்காததுக்கான காரணம் வந்து அது ஃபுல்லாகவே தேய்பிறையில் இருந்துச்சு. 17ஆம் அப்புறம் தான் வந்து நமக்கு வளர்பிறை வருது. இப்போ இங்கே தான் நம்ம சொல்லியிருந்தோம், 2 வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இப்படி போயிருக்கணும். ஆனால் இது வந்து கீழமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது, ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். காரணம் வந்து தேய்பிறை. இப்போ நமக்கு வந்து பாருங்கள், இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி வந்துட்டு இது இப்படி தான் போகணும். இந்த கிராஃப் அப்படி தான் வந்து காட்டுது. வர்றது வந்து வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த கிராஃப் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த கிராஃபில் நமக்கு விலை வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு 20, 25. பட் இந்த மாதம் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு வர்றது வந்து ஒரு வளர்பிறை அப்படிங்கிறதுனால, ப்ளஸ் வந்து திருவிழா சீசன் அப்படிங்கிறனால விலை வந்து இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இப்படியே நிற்கும். அதாவது வந்து இந்த விலை வந்து இப்படி போகாது, 100, 150ன்னு அப்படி மேலேயே போய்கிட்டு இருக்காது. ஒரு பீக்குக்கு போயிட்டு இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா கடைசிலேயும் ஒரு வளர்பிறை நமக்கு வந்து இருக்குது. இங்கே கடைசியில் வந்து ஒரு இந்த பாருங்கள், இந்த ஜோன்லேயுமே வந்து நமக்கு ஒரு வளர்பிறை இருக்கிறதுனால அந்த விலை வந்து இப்படியே மேலே ரூ. 100 மேலே போயிட்டு அப்படியே இப்படி ஸ்டாக்னண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது சம்பங்க விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. என்னோடய 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் 2 வருஷ டேட்டா கலெக்ஷன், இது எல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ வந்து ஈல்டை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து ஈல்டு டிக்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு தெரியணும், நம்ம வயல் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம சமையல் லாபம் எடுக்க முடியும். நான் ஒரு 8 வருஷமாக என்னோடய வயலே நான் அந்த கண்டிஷனில் தான் வச்சுருந்தேன். இந்த டைமில் நமக்கு இந்த ஈல்டு பீக் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பீக் ஆகும். இந்த டைமில் விலை இருக்காது, கொஞ்சம் மெயின்டெனன்ஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு டேட்டா தெரிஞ்சது, அதுபடி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இதே டேட்டாவை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவல் டேட்டா வேணும், மார்க்கெட் டேட்டா வேணும். அதுக்காக தான் இது வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி டெய்லி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட யூஸுக்கு தான் அது வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது நீங்கள் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதுலாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்போ ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும், இந்த மருந்து கொடுத்தா இன்னும் 5 நாளில் நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற வரையும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் வந்து நமக்கு பகிர்ந்துருக்குறாங்க. சார் இந்த மருந்து இந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு இருக்குது. நீங்கள் நாளைக்கு முகூர்த்தம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு டைப் ஆஃப் ஸ்ப்ரே இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோ வரை இன்க்ரீஸ் ஆகும். காடு நல்லா இருந்தால், ஒன்றுமே இல்லாத காட்டில், பாலை இல்லாத காட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமானு கிடையாது. காடு நல்லா இருந்தால்
நல்லா இருக்கிற காடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். என்னோடய காடு நான் எப்படி வச்சுருந்தேன், நண்பர்கள்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்துக்குவேன். வீடியோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதிலேருந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வர்றதுக்கோ இல்லை வந்து இதில் நம்ம யூடியூப்பில் வந்து பெருசாக ரெவன்யூ பண்ணுறதுக்கோ அப்படிங்கிறது கிடையாது. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் கொடுக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தின ஃபெர்டிலைசர், ஸ்ப்ரே, களை எப்படி மெயின்டைன் பண்ணணும், தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இதில் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஆக்சுவலி இனிமேல் நம்ம சம்மிங்கை வந்து ஒரு டேட்டா படி பார்க்க போகிறோம். என்றைக்கு விலை ஏறும், என்றைக்கு விலை இறங்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா படி வந்து நம்ம பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு அதை வந்து தெரியப்படுத்த முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சம்மிங்கை விவசாயிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.